வாசிட்டாலும் ஒரே எறும்பு பக்கமான்னு தட்டி கொடுக்கும் நேரம் இப்பொழுது. வணக்கம். பாருங்கள் செல்வி தந்தனாளி வணக்கம். வணக்கம் மாணி. நானும் உதயநம்பு வாசிப்பெரும்பு எல்லாம் கேட்டேன். தக்காளியை பார்க்க ஆசையா கிடந்து தக்காளி காய தக்காளி என்று சொன்னவரா தமிழ்ல இதுதானே? ஆமா ஆமாம். பெரிய தக்காளிய காய்ச்சி கிடக்குது. சின்ன பேபி தக்காளியும் நிறைய காய்ச்சி கிடக்கு, அதுவும் காய்ச்சி இருக்குது, வடிவா இருக்கிறது. எவ்வளவு தக்காளி அந்த கூடைக்குள்ள வச்சிருந்தாருன்னு சொல்லுங்க. பார்க்க இல்லையா? வாழ்த்துக்கள். பாத்தீங்களா? வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். மற்றது அந்த என்ன முடிவெட்டு என்ன அந்த அபிராமி அந்த ரத்தத்தை பற்றி அதுவும் சொல்லியிருந்தார், நல்ல சிறப்பாக சொல்லியிருந்தார். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றது கபிசாவும் யாழ்ப்பாணத்துல அந்த இது அது அந்த மஞ்சள் பழம் வந்து நானும் சாப்பிட்டு இருக்குன்னு எனக்கும் அந்த பழம் சின்ன பேர் வடலி பழமோ என்னவோ ஏதோ ஒன்றுதான் சொல்றேன். அந்த கொஞ்சம் மாவா இருக்கும் அது. எனக்கும் அது சின்ன குட்டியா? ஓ அந்த சின்ன சின்ன அது லாவுளு இல்ல, லாவுளு பெருசு. அது பெருசு இல்ல. இல்ல அந்த பாலப்பழத்தை சொல்றீங்களா? ஓ பாலப்பழம் மாதிரி தான் அது. பாலப்பழம் நீங்க சொல்றது இலந்த பழம் இல்ல. ஐயோ இலந்த பழங்களுக்கு தெரியாது. இது இந்த மஞ்சள் பழத்துக்கு ஏதோ வடலி என்ன ஒன்று ஏதோ ஒன்றுதான் சொல்ற மாதிரி. எங்கட வீட்டுக்கு கிட்ட ஒரு வீட்டுல வந்து இருந்தது. அது அந்த பனைமரம் மாதிரி அப்படியான இதுல அப்படி இருக்கு மாதிரி இருக்கும். அந்த இது என்ன மஞ்சள் அது இல்ல. இன்னொரு அந்த வீட்டை நாங்கள் பிடுங்கி ஸ்கூலுக்கு போயக்குள்ள பிடுங்கிட்டு போறோம் நாங்க. நல்லா இருக்கும். சாப்பிடுறதா? ஆமா ஆமா. நல்ல மாப்பசம் மாதிரி உள்ளுக்கு நல்லா இருக்கு. ஏதோ என்ன வடலி என்றதான் ஞாபகத்துக்கு இருக்குது. தெரியல பார்க்க வேணும் என்ன பழம். நல்ல டேஸ்டா இருக்கிறது. அதுவும் சிறப்பா இருந்தது அவருடையது. மற்றது சமபோசா அந்த மாக்காட்டி இருந்தார் பாருங்க. திரிபோசா மஞ்சள் தனிய. சமபோசா வந்து எல்லாம் கணக்க மாவல் மிக்ஸ் பண்ணினது. எனக்கும் அது விருப்பம். நான் சொல்லிவிட்டு எடுத்து நான் சாப்பிடுறேன். கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். ஏழோ என்னவோ அந்த தானியங்கள் நவதானியங்கள் மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணப்படும். இல்ல அடுத்தது தவமலை என்று சொன்ன பிறகு நான் சொல்றேன். டாக்டர்கிட்ட போவோம் மகனை சரியா. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லா பெரியர்களுக்கும் வணக்கம். ஆத்மியா குட்டி அமிர்தங்குட்டிக்கும் வணக்கம். சிறப்பான வாழ்த்துக்கள் ஆத்மியா குட்டிக்கும் அமிர்தனுக்கும். இன்றைக்கு அமிர்தன செய்கையில அமிர்தங்குட்டி இன்றைக்கு மற்றும் வாசிப்பரம்பு நானும் எனது பற்களும் பற்றி அழகாக எல்லாரும் எழுதி வாசித்திருந்தார்கள். நல்ல தலைப்பு கொடுத்ததுக்கு அதிபருக்கு நன்றியும். எல்லாரும் அழகாக வாசிச்சிருந்தார்கள். தங்களை பற்றியே எழுதியிருந்தார்கள். எங்களையும் பற்களை துளக்கி கவனமாக இருக்க சொல்லி இருக்கிறார்கள். எல்லா குட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள். அதே போல உதயரம்பும் 14 பிள்ளைகள் சேர்ந்தார்கள், சிறப்பாக செய்தார்கள். அதுல இன்றைக்கு ஆதவன் 350வது உதயரம்புக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் ஆதவனுக்கு. மற்றபடி எல்லா குட்டிகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி வாணியக்காகவும் நன்றிகள். மற்றும் வாழ்த்து முதல் சொல்றதுக்கு இடம் தந்த உங்களுக்கும் நன்றி. நன்றி வணக்கம். போயிட்டு ஓடி வாங்குவோம். நன்றி வணக்கம். நன்றி. நாளை சந்திப்போம். நன்றி. அதுல வந்து அந்த பள்ளி சொன்னவர்களுக்கு உண்மையில் சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனா ஒருவர் மட்டும் பல்லு முளைக்கிறோம் என்று சொல்லாமல் முளைந்து பல்லு முளைந்து விடும் என்று சொன்னார். முளைந்து விடும் என்று ஒருவர் சொல்லியிருந்தார். அடுத்த ஒருவர் பல்லுக்கு பொதுவா பாக்கல் என்று வாசிச்ச மாதிரி எனக்கு விழுந்தது. அது அவர் ஒருக்கா மீண்டும் ஒரு தடவை அந்த பிறகு அம்மா புரியா இதுக்கு நான் தான் பெயர் சொல்லவில்லை. ஒருக்கா திருப்பி ஒருக்கா வாசிச்சு பார்த்தாருன்னா எனக்கு திருப்பி அது மைண்ட்ல நிக்கும். அதான் அந்த வாசிச்சதை திரும்பி ஒரு தடவை மீண்டும் வாசிச்சாருண்டா பிள்ளைக்கும் ஞாபகம் வரும். சமபோசா சாப்பிட்ட குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். 2 பேரும் வந்து நிக்கணும். அனைத்து குட்டிசுகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த உண்மையில் அந்த பள்ளிகளை பற்றி 2 தரம் பல்லு தீட்டவனும் சொல்லி இருந்தார்கள் அநேகமானவர்கள். சில பேர் ஒரு தடவையே ஒழுங்கா தீட்டுறாமல் இருக்கிறவா இவர்களே இருக்கிறார்கள். உண்மை இல்ல, அது சிறப்பான ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தான் பல்லு கண்ட்ரோல் பண்றேன் அபிராமி
ஆனா 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கண்ட்ரோல் பண்றது. இல்ல, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா போகலாம். பல்லு வருத்தம் வந்தா நாங்க எப்பவும் போகலாம் தானே. அது வேற விஷயம் இல்ல. அந்த பல்லு ரெகுலர் கொண்டு செக்அப் அது எவ்ரி 6 months 6 மாசம். அப்படித்தான் பண்றது. நல்ல நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா போயிட்டு இன்னும் பல்லு டாக்டர்கிட்ட இங்க அது நல்ல விஷயம். போய் எனக்கு பல்லுல எங்களுக்கு கடவுளேன்னு எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் எங்களுக்கு அது ஏற்படவில்லை. ஆனால் அவர் சொல்லி இருந்த மாதிரி அந்த காலவு இதுவும் அந்த பேஸ்ட் எல்லாம் சொல்லி இருந்தால் அந்த சில பேஸ்டுகளை வந்து மாற்றாமல் அந்த ஒரே மாதிரியான இதே பாவிக்கிறது நல்லது. சில பேருக்கு அந்த கண்டதை நின்றதை இதண்டும் அதுலயும் அந்த கெமிக்கல்களால சில பேருக்கு அந்த பிரஷ் மாத்தணும். ஒரு மாசத்துக்கு ஒருக்கா மாற்றுவோம். அந்த சில பேர்ட்ட பிரஷ பார்த்தா வாணி அது அந்த தேங்க தும்புத்தடி மாதிரி தான் அது 6 மாசத்துக்கு கூட சீவியத்திலேயே மாத்தாதுகளும் இருக்குது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை மாத்தோடுமா இருக்கு. நாங்கள் எங்கட வீட்டுல நாங்கள் ஒவ்வொரு மாசம் மாத்திரம் நல்லது தானே. அது தேஞ்சுதோ தேயிலையோ ஒவ்வொரு மாசமும் மாத்தி போடுவோம். அது பெரிய காசும் இல்ல. அதோட அந்த பிரஷ்களை பார்த்து வாங்கணும். சில அந்த மீடியம் பிரஷ்கள்லயும் சிலது சொப்டா இருக்கும், சிலது காட்டா இருக்கும். சின்ன பிள்ளைகளுக்கு வேற விஷயம். பெரியவர்கள் வந்து கொஞ்சம் பார்த்து அதுக்காக மலிவா இருக்குதுன்னு போட்டு 3 50க்கு 1 50க்கு இருக்கண்டு வாங்கினா அது ஒன்றுக்கு முதவா அந்த பிரஷே பல்லு தீட்ட அதுவும் சேர்ந்து போயிடும் பேஸ்டுகளோட. அப்படியும் இருக்குதுகள். உண்மையில் அந்த பல்லு இது கொடுத்த எனக்கு பிடிச்சு கொண்டது. அனைத்து குட்டீஸுகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அங்க பல்லு இல்லாதவரும் நின்று தலையை ஆட்டி கொண்டிருக்கிறார். நன்றி எல்லா குட்டிகளுக்கும் நன்றி. இடம்பிட்டு தந்த தமிழரக்கா நேவிசக்காவுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் கேட்டுக்கொண்டிருந்தபடியால் சில தரவுகளை எடுத்திருக்கிறேன். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் அக்கா. நன்றி வணக்கம். வணக்கம் குட்டிங்களா. வணக்கம். பல் போனா எங்களுக்கு சொல்லு போகுது, ஆனா பல்லு இருக்குது. வணக்கம் குட்டி. எனக்கும் இரவுக்கு மா குழச்சி சாப்பிட செல்வி அண்டிக்குந்தாங்கோ. ஓ நன்றி. எங்களுக்கும் தாங்கோ இரவுக்கு சமபோசா குழைச்சு அண்டிக்கும் தாங்கோ இரவுக்கு. ஓகே நன்றி வணக்கம். ஓகே பாய் குட்டி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நான் இரவு பை போடா சொல் போச்சு எல்லாமே போச்சு. அவர் சொல்லுவாங்க. நன்றி வணக்கம். குட்டிக்கும் அமிதன் குட்டிக்கும் வாழ்த்துக்கள். வாணி அமிர்தன் அப்பா அமிர்தாவா மாறினவரோ அக்கா பொட்டு வைக்காட்டிலும் தம்பி பொட்டு வைக்கணும். ஆரம்பத்துல அமிர்தா தான் அமிர்தன் நாங்க அமிர்தா ஆக்கிட்டோம். நாங்க அமிர்தாண்டு கூப்பிடுவோம் பொட்டு வைக்க சொல்லி. அழகா இருக்கு. என்ன பொட்டு அமிர்தினி என்று நான் கூப்பிடுறோம். அமிர்தினி. ஓ நல்லா இருக்கு. அமிர்தினி. வணக்கம் வணக்கம் வாரியக்கா. நானும் புதிய வாசி திரும்பி கேட்டு வந்திருந்தேன். எல்லா குட்டிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அத்மிகா நானும் கவனிச்சேன். நேற்று அவசரத்துல எடுத்து போட்டுனா இப்ப கேட்க தெரியுது. எத்தனையோ மாமி போடுறாள். அந்த தானா சொல்லிக்கே வாசி பெரும்பில சொல்லப்படுது. குடியரும்பில மாமிக்கு மாமி மாமிக்கு செய்கிறேன் மாமி மாமி என்று சொன்ன நான் இன்றைக்கு நாளைக்கு செய்ய இனிமே சரியா செய்வேன்னு சொல்லுங்க. சின்ன பிள்ளையான விருப்பத்திலான சொல்லுவாங்க. அவ என்னன்னா அத முதல் நாங்க சொன்னது மாமிக்கு சொல்லும் போன்றதை நாங்க சொல்லி கொடுத்ததை இப்ப அவ எல்லாத்துக்குமே போடுறா மாமி மாமி மாமி. நன்றி வணக்கம் சொல்லிடுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
சரியா வாங்க நேவிஸ் சரளி அல்ல ஆமா. சொல்றீங்களா? நானும் எல்லா உரையரம்பு வாசிப்பரம்பு எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். பல்களை பற்றி மிக அழகாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு புத்திமதி சொல்ற மாதிரி இருந்து இந்த பல்லுகளை பற்றி சொன்னது. பிள்ளைகள் 2 முறை பல்லுக்கு நாங்க திட்டுறதா 2 முறையில 4 முறையும் திட்டுற பல்லு ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பிறகு ஓடி போய் கழட்டி கழட்டி திட்டு தான் இந்த கால் இல்ல போட்டு. ஊர்ல உண்மையில நாங்க குறைவு தானே காலையில மட்டும். இங்க வந்து அது இங்க வந்து அந்த என்னன்னு தெரியல. இங்க வந்த பிறகு அந்த பல்லுகள் எனக்குடா பல்லு இவ்வளவு கதியில எனக்கு இப்படி போனது. எனக்கு உடைஞ்சுதான் நம்ம விழுந்தது இந்த பல்லுகள். அந்த சொல்லுவாங்க அந்த வியாபத்தில் இருந்தா அது பல்லுகள் தான் தாக்க மாட்டேன். அது மாதிரி ஆமா உடைஞ்சுதான் விழுந்தது. அநேகமான பற்கள் உடைஞ்சிட்டு இருந்தா அது இதுக்கு வச்சிருக்கல. அது நோவை புடுங்கி விட்டது. அப்ப எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பல்லுகளை பற்றி. மிகவும் அழகாக மிகவும் சிறப்பாக இருந்தது அந்த வாசிப்பு. சிறப்பாக இருந்தது. எல்லா குஞ்சுகளுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு மற்றது உரையரும்பிலையும் தான் அந்த தக்காளி பழம் டொமாட்டோ பற்றி வந்து டொமாட்டோ சொல்லி அது காயிலேயே ஆஞ்சிட்டாரு. தக்காளி காய் வந்து சாப்பிடுறதுக்கு இருப்போம். காய் கறி வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். தக்காளி காய் அம்மா சாப்பிடும். இல்லை ஸ்ட்ராபெரி அந்த ஜூஸோ அது என்னன்னு தெரியாது. அதுதான் வந்திருந்தது. மற்றது பிரெஞ்சு மொழியில அந்த இந்த இதுகளை பற்றி இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தை பற்றி நீ சொல்லிக் கொண்டிருந்தார். குடை வந்திருந்தது. மற்ற ரத்தத்தை பற்றி மற்ற கிறிஸ்துமஸ் கார்டா இருக்கோ கிறிஸ்துமஸ் கார்டை பற்றி வந்திருந்தது. மற்றது பிறந்த நாள் காட்டு செய்யலாவா செய்த பிறகு காட்டுவாவாம். மற்றது அந்த உடுப்பு கூத்துற மருந்து வாசம் உடுப்பு கூத்துறா வாசமா இருக்குமான்னு சொல்லி இன்னும் கொம்பனி எல்லாம் சொல்லி கொண்டிருந்தா. இத்தாலியில இருந்து வருகிறதுன்னு சொல்லி மற்றது தொடருந்த பற்றி அது விசேஷமான தொடருந்தான். அதுலயே இந்த தண்டவாளம் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லி என்ன சொல்லி கொண்டிருந்தாரு. என்னது எனக்கு தெரியல. மற்றது கலர் பல்ப் அந்த பல்புகளை பற்றி சொல்லி பவித்ரா சொன்னது. வேற வித்தியாசமான கலர்கள் வந்து பல்பா லைட்டா என்னன்னு தெரியல எனக்கு. மற்றது ஆனை விழுந்தான் குளம் தாமரை குளத்தை காட்டியிருந்தாரு. அது ஆனை விழுந்தான் குளம். அந்த குளத்துக்கு பேர் ஆனை விழுந்தான் குளமா? தாமரை மலர்களை தாமரை இல்லதான் நிறைய எங்களுக்கு பூக்கள் ஒண்ணும் தெரியல. அதுல மற்றது நீச்சல் குளம் அந்த பார்க் அதெல்லாம் யாழ்ப்பாணத்துல இருந்தா நல்ல அழகான இடம். அது நல்ல அழகா இருந்தது. பிளான் பண்ணி கட்டிக்கிறாங்க ஷூட்டிங் அநேகமானாக்களாலேயும் அங்க இங்க இதாண்ட போறதானே அதுக்காக யாழ்ப்பாணத்துல கட்டி இருக்கிறாங்களா? இல்ல இப்ப விசேஷமா நல்லபடியா தான் இருக்குது. சமபோசமா வந்திருந்தது. மற்றது காட்டு விளையாடுறதை பற்றி அதை பற்றி விளக்கமா சொல்லியிருந்தாங்க. எல்லாருக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வாழ்த்துக்கள் வாங்கி எல்லா பிள்ளைகளும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் பெற்றோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம். இன்னும் சிறப்பாக முன்னேறி வாருங்கள் என்று கூறிக்கொண்டு சந்திப்போம். நன்றி. வணக்கம். தாமலதா. வணக்கம் வாணி. நானும் வாசிப்பெரம்பு உரியரம்பு எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். வாசிப்பெரம்பு அதாவது நானும் எனது பற்களும் பற்றி எல்லோரும் கொண்டு வந்திருந்தார்கள். மற்றது அவந்திகா மட்டும் அண்மையில் கிடைத்த பாராட்ட கொண்டார். நான் நினைக்கிறேன் முதலீடு எழுதாதபடியா கொண்டார் தெரியாது. பல் போனால் சொல் போகிடும் என்று இறுக்கி சொன்னார். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மற்றது உரியரம்புல தக்காளி மரம் வந்திருந்தது. அதை போட்ட பெட்டி மிக மிக அழகாக இருந்தது. அந்த கலர் என்ன சொல்ல பூச்சிகள் பூச்சி பின்னுற பெட்டி அழகாக இருந்தது. மற்றது சாக்லேட் பவுடர் வந்திருந்தது. மற்ற பிரெஞ்சு மொழியில் இறந்த காலத்தை பற்றி 3 இருக்கிற அது அந்த ஞாபக ஒட்டியை பற்றி வந்திருந்த. மற்ற குடை வந்திருந்தது. மற்ற ரத்தத்தை பற்றி வந்திருந்தது. மற்றது கிறிஸ்துமஸ் கார்டு பற்றி வந்திருந்தது. மற்ற 80வது பிறந்த நாள் கார்டு அயலவருக்கு கொடுக்கிறாராம். அயலவர் நல்லா சமைச்சா எல்லாம் பகிர்ந்துதார அந்த அயலவருக்கு 80வது வீட்டையாம். மற்றது துவைக்கும் வாசம் மருந்தை கொண்டு வந்திருந்தார். மற்றது தொடர்ந்து தண்டவாளத்தை பற்றி கொண்டு வந்திருந்தார். மற்றது கலர் லைட் மேட்டன் இருந்தது. மற்றது ஆதவன் 350வது ஆனை விழுந்தான் குளத்துல நானும் தாமரை இல்லையாட்டாங்க பூ கண்ணுக்கு தெரியல. மற்றது தாமரை பூவை நினைக்கிறேன் உங்களுக்கு இருந்திருக்கும் உங்களுக்கு தெரியல போல. மற்ற ஹோட்டல்ல நீச்சல் குளம் மற்ற ரெஸ்டாரண்ட் எல்லாம் யாழ்ப்பாணத்துல மிக அழகாக இருந்தது. மற்றது சமபோசாவை கொண்டு வந்திருந்தார் நல்லது. மற்றது ஊனோ காட் கொண்டு வந்திருந்தார். அடுத்தது வாசிப்பெரம்புல நகுல் கவனிங்கோ 797 சொன்னீங்கள். ஆனா அதுல 796 இருந்தது. நேற்று அச்சயாவுக்கும் மாமா கூப்பிட்டு நிறைய நேரம் வழங்கப்பட்டவர்.
நகுல் உங்களையும் கூப்பிடாம இன்றைக்கு கவனிச்சு இனிமேல் சரியா எழுதுங்கோண்டு கூறி வாணி உங்கள் பணிக்கு மிக்க மிக்க நன்றி கூறி நன்றியுடன் விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. வணக்கம். 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 அங்க ராஜஞல்வம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தங்களுடைய ஒவ்வொருத்தரும் தங்களோட வெட்களை பற்றி சொல்லி கொண்டிருந்தார் எல்லாரும். நல்ல ஒவ்வொரு முதலமைக்கும் நல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பை கொடுக்கிறபடியே அவர்களும் சொல்ல அவர்களுக்கும் சுகமாக எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறார்கள். எல்லா பிள்ளைகளுக்கும் வாழ்த்துக்கள். அதோட ஆதவனுக்கும் இடையரம்புக்கு வாழ்த்துக்கள். அதாவது வாசிப்பரம்பிலையும் எல்லோரும் உண்டை கொண்டு வந்திருந்தாலும் தக்காளிக்காயை பார்த்தோன்னா நல்ல பெரிய கத்தை இங்கேயும் ஆக்கள்கிட்ட இருக்கு 2 பேர் தந்தவே கதை சின்ன சின்ன தக்காளி பெருசுன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மையும் இருக்கு. இது இங்க இந்த காய்ச்சைக்கு நாங்கள் அந்த புளிப்பு தன்மையும் இல்லை. அதுல எனக்கு நல்ல விருப்பம் தக்காளிக்காய் கறி. இந்த மிளக்கறிகள் அதை கூடுதலாக அங்கே பக்கங்களும் மிளக்கறிகள் தான் செய்திருக்கணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொண்டு வந்திருந்தாலும் எல்லாரும் அதை பற்றி சொல்லியிருந்தார்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம் பாணியத்தா. வணக்கம். வணக்கம். நானும் உதயரம்பு கேட்டிருந்தேன். தாமரக்குளம் இந்த சீசன்ல ஒரு தாமரக்குளம் மட்டும் காட்டியிருந்தார் ஆதவன். மிக அழகா இருந்தது. என்ன மற்றது சமபோசா அவர் காட்டினோடையும் தான் எனக்கும் நினைவு வருதுன்னா கனகாலம் அதை குழச்சி சாப்பிட்டு ஒரு கமோனியும் சாப்பிட்டு பாப்போம். திரிபோசா வேற சமபோசா வேற என்ன மாட்டேன். ஆமா, நான் திரிபோசா தான் கண்டிருக்கிறேன். சமோசா காணேன். நான் திரிபோசா தான் அடைஞ்சிருக்கிறேங்க. புள்ள வயிற்றுல வரைக்கும் அந்த கிளினிக்ல கொடுத்து விடுவீங்க திரிபோசா. அது கொடுக்கறது இப்ப பாவம் அந்த கஷ்டப்படுறவர்கள் விற்கிறார்களாம். அது பாவமா இருக்கு. ஆனா வெளிநாடுகளுக்கு கொண்டு வரையில அது. ஏன் கொண்டு வந்தல? அது தடை செய்யப்பட்ட பொருள். என்ன ஆனா அதை தள்ளி கொண்டு வாரது இங்க. நான் வரையல எனக்கு அது அந்த திரிபோசா விருப்பம். அந்த திரிபோசாவை கணக்க வரல ஒன்று அப்படி எடுப்பிச்சு அந்த பொலித்தீனை உடைச்சு போட்டு சும்மா நார்மல் பொலித்தீனுக்குள்ள போட்டுட்டு நான் கொண்டு வர்றது. இப்ப அந்த திரிபோசாண்டு எழுதி இருக்கிற அப்படி கொண்டு வந்தா நாங்கள் பிடிச்சா சரியான காசு சரிதான். இப்ப அவர்களுக்காக கொடுக்கறது. அவர்கள் அதை வித்து பாவம் இல்லாதவர்கள் அதை அவர்களோட சத்துக்காக அதை கொடுக்கறது. அது கூட அவர்களுக்கு அதுகள் விற்கிறது. நீங்க அதை தேங்காப்பும் சரி எல்லாம் போட்டு உருட்டி தருவார்கள். அந்த மஞ்சள் நல்ல டேஸ்டா இருக்குமே. இதுல பார்க்க சமபோசா இன்னும் டேஸ்டா இருக்குமே. லண்டன் கடையில மிக்ஸ் பண்றது தமிழ் கடையில இருக்கு பாணியக்கா. நீங்க விலைகள் லண்டன்காரர் கொண்டு வந்த சின்ன சின்ன பேக்கெட்ல பார்த்தா உருண்டையா வெளி பேக்கெட்ல தெரியுது. அங்க இருந்து கொண்டு வர்றாரு. மாவாதான் விக்கிறாங்க. சமபோசா நல்லா இருக்கு. சமபோசா இருக்கு. திரிபோசா நான் நினைக்கிறேன். அது திரிபோசா இல்ல இப்ப இல்ல. சமபோசா இங்க கடைகள்ல விக்கிறாங்க. திரிபோசா விற்க மாட்டாங்க. சமபோசா அது 4 வகை தானியங்கள் சேர்த்து வைக்கிற மாட்டாங்க. சிவாஜினி சொல்லி கொண்டு இருந்தவ நாங்க திரிபோசா. சிவாஜினி சொல்லுங்க. சத்தத்தை காணேன். வணக்கம். பாருங்க அங்க சிவாஜினிய காணோம். சிவாஜினி அவர் வீட்டு கொடுக்க போயிட்டார். சிவாஜினி மியூட் பண்ணல. அவர் கலத்து கொண்டு இருந்தபடியா நான் கொஞ்சம் விட்டு கொடுத்தேன்னா அதான் அந்த திரிபோசா அதான் நானும் யோசிச்சேன். திரிபோசா தான் சவபோசாவாய் கொடுத்தவர்களோட அது வேற இது வேற என்ன மற்றும் இணைந்து சிறப்பித்த எல்லா குட்டிகளுக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். உரையாடும் புகழ் அவர்கள் ஒவ்வொரு சாமான கொண்டக்குள்ள கூட எங்களுக்கும் இதை இருக்க பாவிக்கலாம் செய்து சாப்பிடலாம் என்ற ஒரு எண்ணம் கூட தோன்றும். ஆகவே குட்டிகள், சிறுவர்கள், இளையவர்கள் எல்லோருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களை கூறி உங்களோட வீட்டு இளையவர் எங்க போயிட்ட? எங்களோட வீட்டு இளையவர் இப்போ அது வாசி பரம்பு குட்டதோடய அப்படி எடுத்துட்டாரு. 2 குட்டு போட்டு திருப்பி எடுப்பி கூடி கொண்டு வாங்க. அதான் இப்ப போய் வந்தவே இனி ஒரு ஆக்கலை ஞாயிற்றுக்கிழமையில சட்டி எழுப்பி நிறுத்தி விடத்தான் நல்லா செய்து கொண்டு வரவர்கள் எல்லாம் மணியாமா போயிட்டு உண்மைதான். நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். எவ்வளவுத்துக்கு பேச்சு திறன் உண்மை அந்த அப்படி கதைச்சு கொண்டு வர பிள்ளைகளுக்கு ஒரு இது எல்லா மொழிக்கும் ஒரு பயிற்சி தான். அவரங்க மற்றவர் சொவியர் சந்தோஷம் இல்ல மற்ற கவிப்பிரிய அவரும் அப்படித்தான். குடிக்கிற மீன்ல இல்ல நழுவுற மீன் தான். நானும் ஒரு 1000 ஞாபகப்படுத்துவேன், எழுதி போடுவேன். போனே அவன் பாக்குறதும் இல்ல, அதை பற்றி அக்கறைப்படுத்துறதும்.
என்ன செய்யலாம்? சரி ஏவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சொல்றீங்களா? இல்ல நான் சொன்னேன் அவங்க எல்லாம் வயசுக்கு வந்துட்டாங்க, அதான் இப்ப மாறது இல்லை. இந்த வயசுக்கு வந்தாலும் எல்லாரும் வெறியினம். சந்தோஷமே கவன்றது இல்லை. அதுதான் வயது இல்ல, வயது கடந்தும் இதுகள் செய்யலாம் தான் பிள்ளைகளால. ஆனா சும்மா ஒரு சாட்டு போகுதான். அவங்க வயசு கொஞ்சம் வந்தா கொஞ்சம் வெக்கம் வந்திருந்தானே, அவங்களுக்கு கொஞ்சம் வளர்ந்துச்சாங்கல்லா ஆம்பளை பிள்ளைகளுக்கு. பொம்பளை பிள்ளை மாதிரியே பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை சரியா வைக்கப்படுறாங்க கொஞ்சம் வளர்ந்த. நாங்கள் அதிபர்கிட்ட கேட்போம், பெரிய குட்டீஸுகளுக்கு 1 minute கொடுத்து ஊரே எறும்பு வாசிப்பர் எங்களுக்கு தர சொல்லி நாங்க என்னத்தை கொண்டு வர வேண்டுவா? உங்களுக்கு 1 நிமிஷம் மட்டும் 1 மணி நேரம் எடுத்து கதைப்பீங்க. இல்ல இல்ல 1 minute அந்த பயத்துல தாரது இல்ல. 1 minute டோக்கன் போட்டு 1 minute டோக்கன் போட்டு எங்களுக்கு தர சொல்லி கேட்போம். ஆமா வணக்கம் வாணி. நான் இதுக்கெல்லாம் ஒரு விளையாட்டை இது சொல்லவனும் மன்னிப்போட நான் முந்த நாள் இந்த நியூஸ் கேட்ட போது உண்மையாக நான் அதை சொல்லவில்லை. அவருடைய அந்த அம்மா இறந்தது கனடாவுடைய நேற்று கேட்ட போது அதை வந்து கனடாவில் உள்ளவர்கள் தான் சொன்னார்கள். எனக்கு உண்மையாக கவலை என்றவாணி. இலங்கையில ஒரு நியூஸ் கேட்டு அடுத்த நாளே சொன்னேனே அவரே வந்து கதைச்சது இதுகள் கதைக்க கூடாது. அதுதான் எனக்கு கவலையாக இருந்தது. ஆகவே அந்த தகவல் பொய்யண்டா மன்னிக்கும்படி அப்படியே கேட்டபடி என்ன இருக்குது தெரியாத பிள்ளையான தகவல் கரஸ்வரை சொன்னது இல்ல. அது நேற்று விட்ட பிள்ளைக்கு மிக மன்னிப்புடன் கேட்டுக்கொண்டு எனக்கும் அந்த வீதியில அந்த அடிப்பட்ட இடத்துல இருக்கிறவர் ஒரு ஆள் தான் எனக்கு சொன்னவ அடுத்த நாள் கொண்டு போவா அவர் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டான்னு சொல்றோம். நாங்க இறந்துட்டாங்க பாவமேன்னு சொல்றது போவோம்ன்ற அதை விட்டு அந்த ரோட்ல இருக்கிற வீட்டுக்கார ஆளு அப்ப என்னண்டு அப்படி நம்பிக்கை அதுக்கப்புறம் தம்பியார் இதுல எல்லாம் போடினோம். நீங்க உண்மையாதானு சொல்லணும். தம்பியார் போட்டுக்கிறார் தான் போய் ஆஸ்பத்திரியில அவர தாயிர தம்பியார் பார்த்தவராம் அவ தான் இப்படி நடந்துட்டேன்னு சொல்ல தன்னை பார்க்க விட சொல்லி கேட்கிறாவ அவங்க கத்தி கொண்டிருக்கிறாவ. என்னன்னு சரியா தெரியாது ஒன்று வாணி. நாங்கள் பிள்ளைகள இதுக்குள்ள இதா கதைக்க பிறகு அதிபர்கிட்ட பேசுவாங்க. நவலவதி அவர்கள் வாங்க. வணக்கம். வணக்கம். இவர் அப்படியே பேசுவார். வணக்கம். வாங்க. வணக்கம் வாணி. நானும் உரையரம்பு வாசிப்பரம்பு கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்போது குளிர் தொடங்கினதால தக்காளி காயெல்லாம் அந்த கருப்பு பிடிக்க தொடங்குது. ஆனவடைய எல்லா வீடுகளிலும் தக்காளி காய் புடுங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். எனது மரத்திலும் காயும் செங்காயும் இருக்கு. சிலது கருத்து வந்துட்டது. கருத்ததுகளை புடுங்கி விட்டேன். எல்லா குட்டீஸுக்கும் மற்றது பல்லுக்கும் நாங்க பல்லு போன அப்புறம்தான் பல்லை யோசிக்கிறோம். இனி ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா சிறுவர்கள் 2 தரம் 3 தரம் பல்லுகளை தேய்த்து அவர்களுடைய பல்லுகள் உறுதியாக சொல்லு போகாமல் இருக்க வேணும் என்று கூறிக்கொண்டு பல்லு போனா சொல்லு போவோம் என்று சொல்லிக்கொண்டு இருந்தார். அது இல்லாமல் இருக்க வேணும் என்று வாழ்த்திக்கொண்டு எல்லா சிறுவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி வாணி உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எல்லோருக்குமே மிக்க நன்றி. வணக்கம். இத்தனை நேர பணிக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி மணியக்கா. மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி வாணி. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் பயணம்